திமுக தரப்புல இருந்து எது நடக்கக்கூடாதுன்னு நினைச்சாங்களோ இப்போ அது நடந்திருக்கு. ரீசெண்டா அஜித் அவர்கள் விஜயை பத்தி ஒரு வாய்ஸ் அவுட் கொடுத்திருக்கிறாரு. அது என்ன அப்படின்றத பத்தியும், கோவையில் ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரத்தை பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அது நடந்து முடிஞ்சு 3 நாள் கூட ஆகல. அதே கோவையில் சாலையோரம் நடந்து சென்ற இளம் பெண்ணை ஒரு கார்ல வச்சு பப்ளிக்காவே கடத்திருக்கிறாங்க. அப்படி கடத்தும் போது அந்த பெண் கத்தன கதறல் அங்க இருக்கக்கூடிய சிசிடிவிகள்ல பதிவாயிருக்கு. இதை பத்தி எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவருடைய எக்ஸ் பக்கத்துல பதிவு போட்டிருக்கிறாரு. அதை பத்தியும், நாகை மாவட்டத்துல தாவேகா கட்சி சார்பில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு வருது. அது என்ன அப்படின்றத பத்தியும் இந்த பதிவுல நம்ம பார்க்கலாம். வெல்கம் டு யூத் பாலிடிக்ஸ். நடிகர் அஜித்குமார் ஹாலிவுட் ரிப்போர்ட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு சேனலுக்கு தன்னுடைய இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அந்த இன்டர்வியூவில் சமீபத்தில் நடந்த அந்த கரூர் துயர சம்பவத்தை பற்றி சில விஷயங்களை பேசியிருப்பாரு. அந்த பேசப்பட்ட விஷயங்களை இங்கே இருக்கக்கூடிய சில பேர் விஜய்க்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்தோன்னா திருப்பி அவரை எதிர்க்கும் விதமாக பேசிட்டு வராங்க. ஸோ இதெல்லாம் இப்படி இருக்க, அதுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சமீபத்தில் ஒரு வாய்ஸ் அவுட்டு அஜித்குமார் கொடுத்துருக்கிறாரு. அந்த வாய்ஸ் அவுட்டை என்ன கொடுக்குறாருன்னா, நான் அந்த சேனலுக்கு கொடுத்த இன்டர்வியூ வச்சு இங்கே இருக்கக்கூடிய சில ஆட்கள் விஜய்க்கு எதிராக என்ன தப்பாக போர்ட்ரேட் பண்ணிட்டு வராங்க, அதை இப்போவே அவங்க நிறுத்திக்கிட்டா நல்லது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. மேலும் விஜய்க்கு என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா நான் நல்லது தான் நினைப்பேன், அவர் பண்ண எல்லாத்துக்குமே நான் விஷ் பண்ணியிருக்கிறேன், அவருக்கு எப்பயுமே நான் நல்லது மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்றதையும் இந்த வாய்ஸ் அவுட்டில் சொல்லி முடிச்சிருக்கிறாரு. அவர் கொடுத்த இந்த வாய்ஸ் அவுட்ல இருந்து அவர் சொன்ன இந்த பதிலை கேட்டு இதை விஜய்க்கு எதிராக திருப்பினவங்களுக்கு அவங்களுக்கே இது பேக் ஃபயர் ஆயிருக்கு. தூய்மை பணியாளர்களோட போராட்டம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். சமீபமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாளிகை முன்னாடி வந்து அவங்களோட போராட்டத்தை ஆரம்பிச்சாங்க. அங்கிருந்து அகற்றி வேற இடத்துக்கு மாத்தினாங்க. அங்கேயும் அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்துட்டு வந்தாங்க. இப்போ அதனுடைய உச்சகட்டமா இப்போ அவங்க எங்க போய் போராட்டத்தை தொடர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெரினா கடற்கரையில் போயிட்டு தண்ணிக்குள்ளே இறங்கி தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து வராங்க தூய்மை பணியாளர்கள். அவங்க கேட்குற விஷயம் ரெண்டு தான். எங்களுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பு இருக்கணும் அப்படின்றதையும், எங்களுக்காக நாங்கள் கேட்கக்கூடிய ஊதியத்தை கொடுக்கணும் அப்படின்றக்கூடிய 2 கோரிக்கைகளை முன் வச்சு தான் இன்னைக்கு வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க. அப்படி மெரினா கடற்கரையை இறங்கி போராடி வந்தக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை தமிழக காவல்துறை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. நாகை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகம் கட்சியின் சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடந்துட்டு வருது. இந்த உண்ணாவிரத போராட்டம் எதுக்கு நடக்குது அப்படின்றத தாவேகா தரப்புல இருந்து சொல்லியிருக்கிறாங்க. 35 நாகை மீனவர்களை இலங்கை கடற்படையால அரெஸ்ட். கோவையில் ரீசெண்டா ஒரு மாணவிக்கு நடந்த கொடூரத்தை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். அது நடந்து முடிஞ்சு 3 நாள் கூட அதனுடைய வடு ஆறல. அதுக்குள்ளே அதே கோவையில் ரோட்டோரமாக நடந்து போன இளம் பெண்ணை நடு ரோட்டில் வச்சு ஒயிட் கார்லேருந்து வந்த சில பேர் கடத்தி இருக்கிறாங்க. அவங்க அந்த பெண்ணை கடத்தும் பொழுது அந்த பெண் ரொம்பவும் கதறி இருக்கிறாங்க. அவங்களுடைய கதறல் குரல் அங்கே இருக்கக்கூடிய சிசிடிவி பதிவுகளில் பதிவாயிருக்கு. இப்படி நடந்த இந்த செயலை கண்டிச்சு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அவருடைய எக்ஸ் பக்கத்துல ஒரு ட்வீட் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன ட்வீட் பண்ணியிருக்கிறாருன்னா, கோவையில் சாலையில் நடந்து சென்ற பெண் ஒருவர் காரில் கடத்தப்படுவது போன்ற சிசிடிவி காட்சிகள் செய்திகளில் வந்துள்ளன. திமுக ஆட்சிக்கு வந்த 4.5 ஆண்டுகளை பெண்கள் பாதுகாப்பை முற்றிலுமாக காம்ப்ரமைஸ் செய்திருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காரு. கோவை கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்தி வந்த 3வது நாளே அதே கோவையில் பெண் கடத்தப்படும் சிசிடிவி காட்சி வெளிவருவது திமுக ஆட்சியில் குற்றவாளிகளுக்கு கொஞ்சம் கூட சட்டத்தின் மீதோ காவல்துறை நடவடிக்கை மீதோ அச்சமே இல்லை என்பதை காட்டுகிறது. எந்த நேரத்திலும் எங்கும் பெண்களால் நிம்மதியாக பாதுகாப்பாக இருக்க முடியாத ஒரு பதற்றமான நிலையை உருவாக்கிவிட்டு இந்த விடியா அரசை பெண்களுக்கான அரசு என்று கூறுவதற்கு பொம்மை முதல்வரும் அவரது மகனும் கூச்சப்பட வேண்டும். திரு MK ஸ்டாலின் அவர்களே, தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று உங்கள் பேருக்கு பின்னால் வைத்துள்ள நீங்கள் தமிழ்நாட்டின் பெண்கள் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியதற்கு வெக்கி தலைக்குடிய வேண்டாமா அப்படின்னு அவருடைய ட்வீட்டை முடிச்சுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ரீசெண்டாக என்னென்ன நடந்தது அப்படின்ற எல்லா நிகழ்வுகளையும் உங்க முன்னாடி நான் சொல்லிட்டேன். இது பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற அரசியல் சார்ந்த பல நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.